ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெப்னி அனிமி சீரீஸான டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் லவ் ஸ்டோரி போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ அதனால தான் என்னோட லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிற நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. அதை போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். இது கப்பிள்ஸ் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால சின்ன பசங்க மோஸ்ட்லி பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோனிகாவா சீசன் 1 எபிசோட் 1. நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரே ரத்தமாக வந்துட்டு இருக்கு. என்னோட உடம்பு அப்படியே எரியிற மாதிரி இருக்கு. சாகும்போது இவ்வளோ வலி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானா சாக விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கோம். உனக்கு சாக விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், கவலைப்படாத, நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. எனக்கு அப்படியே மயக்கமாக வந்துட்டு இருந்தது. எனக்கு ஒரு ஏஞ்சலோட வாய்ஸ் கேட்டது. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமா என் ஒய்ஃப் என்கிட்ட பேசினா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஹீரோ பிறந்த உடனே இவனுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பேர் வைக்கணும், இந்த யூனிவர்ஸ்க்கு சம்மந்தமாக ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா நாசா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பேர் வைக்கிறாரு. உன்னோட பேர் யோசக்கி நாசாவா அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் சிரிக்கவும், என்னோட பேரை வளர்ந்தவங்கலாம் ரீட் பண்ணும்போது எதுக்காக சிரிக்காங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்கிறா, ஹே நீ ஒரு ஆஸ்ட்ரோனட் ஆக போறியா அப்படின்னு சொல்லி அவள் கேட்கும்போது தான் நம்ம ஹீரோக்கே தெரியுது நாசா அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறது. தன்னோட பேரை கேட்கும்போது யாருமே தன்னை கலாய்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாசாவை விட இந்த நாசா தான் பெஸ்ட்னு சொல்லி எல்லாருக்கும் நான் அப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்றான். அவ்வளோ பெரிய ஸ்கூல்லையா நீ சேர போற அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்கவும், ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கு நிறைய கிரேட் தேவைப்படுது, நீ எல்லாத்துலயும் ஏ கிரேட் தான் எடுத்து வச்சிருக்க, இருந்தாலும் உன் பேரண்ட்ஸ்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், டீச்சர் என்ன சொல்றீங்க, எங்க அப்பா அம்மா ஒண்ணு என் வாழ்க்கையை வாழ போறது இல்ல, என்னோட வாழ்க்கையை வாழ போறதுன்னு நான் தான். இந்த நாசா யோசக்கியோட பேர் அந்த உலகமே தெரிஞ்சுக்கிடும். அந்த நாசாக்கு முன்னாடியே இந்த நாசா லைட்டோட ஸ்பீடை ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசுறான். அட்லீஸ்ட் அந்த ஸ்கூல்ல சீட் கிடைக்கலன்னா ரெண்டாவது ஏதாச்சும் ஸ்கூல் ஆப்ஷனா வச்சிருக்கேன்னு கேட்கவும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என்ன வேணா பிளான் போடு, ஆனா விதி உனக்காக வேற ஏதாச்சும் பிளான் போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி டீச்சர் அனுப்புறாங்க. இருக்கிறதுலேயே நான் தான் ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்திருந்தேன். அந்த ஸ்கூல்ல ஈஸியா நான் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அப்பதான் விதி எனக்காக விரிச்சு வச்சிருந்த வலையில நான் மாட்டிக்கிட்டேன். அந்த பொண்ணு ரொம்பவோ கியூட்டா அழகா இருக்கிறா. இவளை நான் மிஸ் பண்ண விரும்பல, நான் இப்போவே அவகிட்ட போயிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவகிட்ட போயிட்டு, ஹலோ எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போனேன். ஆனால் கவனமாக இல்லாததுனால நான் இப்போ சாகிற கண்டிஷனில் இருக்கிறேன். நான் இப்படி இந்த இடத்துல சாக விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு அங்கே வரா. ஆமாம், அவளுக்கு எதுக்காக ரத்தமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும்போது, நீ சாக மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. இவருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, சீக்கிரம் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க அப்படின்னு அந்த டிரைவர் கிட்ட சொல்லவும், ஆனால் நீ தான் இவனை காப்பாற்றினா உனக்கும் அடிபட்டிருக்கு தானே அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் கேட்குறாரு. என்னை காப்பாற்ற ட்ரை பண்ணி தான் அவளுக்கும் ரத்தம் வருதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஏதோ பேச போகவும், நீ இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி பேசுகிற கண்டிஷனில் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கிளம்புறா. அவளை பார்க்கும்போது அந்த காகுயா கதை தான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மயங்கிருதான். அந்த பேம்பு கட்டர் ஸ்டோரியில அந்த காகுயா மூனுக்கு போகும்போது அவங்க அப்பாவாலேயோ தடுக்க முடியாது, அந்த எம்பரராலேயோ தடுக்க முடியாது. அந்த கதையில வந்த மாதிரியே நான் அவளை மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஆமா சீக்கிரம் வாங்க, அவருக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் பேசிட்டு இருக்கோம். அந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். தம்பி உனக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, நீ படு அப்படின்னு அந்த டிரைவர் சொல்லவும், இது ஒன்று படுத்து தூங்குறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். ஆனால் இதுதான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ரொம்பவுமே பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. ஆனால் அதையும் மீறி நம்ம ஹீரோ அந்த பொண்ணை தேடி போறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தான். அவளை மீட் பண்றது தான் என்னோட விதி, நான் எப்படியாச்சும் நான் அவளை கண்டுபிடிப்பேன், அவளை நான் மிஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடுறான். நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இவ்வளோ அடிப்பட்டும் நீங்க ஓடி வந்தது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்றா. நான் உங்க பக்கத்துல உட்காந்தா ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கேட்கவும், நீங்க என் பக்கத்துல உட்காந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க மண்டையில ரொம்பவோ ரத்தம் வந்துட்டு இருக்கு, அதுதான் பிரச்சனையே, உங்களுக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தான், அதை இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவ தன்னோட கோட்டை கலட்டவும், உங்களுக்கு குளிர் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு குளிருது தான், ஆனாலும் உங்களுக்கு ரொம்பவோ பிளட் லாஸ் ஆயிருக்கு, நீங்க ரொம்பவோ வார்மா இருக்கணும், நீங்க என்னதான் நார்மலா இருக்க ட்ரை பண்ணாலும் இது உங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போகவும், நான் சொல்லல, உங்களால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, நீங்க இப்படியே விட்டா இறந்துருவீங்க, நீங்க இங்கே இருங்க, நான் ஆம்புலன்ஸ் இங்க வர வைக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லி அவ கிளம்பவும், என் உடம்பெல்லாம் எரியுது, எனக்கு மயக்கமா வருது, இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெளியே வரவும், ஹே உனக்கு என்ன பைத்தியமா, நீ இப்படியே போனா இறந்து போயிருவ அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லவும், அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், உன்னை பார்க்கும்போது அந்த பிரின்சஸ் காகியா மாதிரியே தான் இருக்கு, மூணுல இருந்து அவளை கூட்டிட்டு போக ஆளுங்க வந்தப்போ அவளை திரும்ப பார்க்க மாட்டோன்னு தெரிஞ்சோ அவங்க அப்பாவும் அந்த எம்பரரோ பெருசா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. உண்மையா லவ் பண்ற ஒருத்தங்களை திரும்ப பார்க்க மாட்டோன்னு தெரிஞ்சா அவங்களுக்காக எவ்வளவு நாள் போராடலாம், அதுல உயிரே போனாலும் சரி. நான் உன்னை லவ் பண்றேன், உன்னை இப்பதான் மீட் பண்ணிருக்கேன், எனக்கு உன்னோட பேர் கூட தெரியாது, ஆனாலும் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோயின் அங்க இருந்து அமைதியா கிளம்பிட்டு, நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டினா என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவோ, கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுந்துருதான். நம்ம ஹீரோ ஒரு வழியா கண் முழிக்கிறான், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், அவன் ஒரு வழியா பொழைச்சிட்டான். ஆனா அந்த பொண்ணை பத்தி அவனுக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியல. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கல போல, அதனாலதான் அதுக்கு நீ என்ன மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளோட வழியில என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஆனாலுமே எப்படியாச்சும் நான் அந்த பொண்ணை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சாதாரண ஹை ஸ்கூல்ல தான் படிக்கிறான். அவனுக்கு நிறைய திறமை இருந்தும் கூட அந்த பொண்ணை திரும்ப பார்க்க மாட்டாமான்னு சொல்லி ஒரு சாதாரண டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போயிட்டு அக்கௌண்டன்சி வேலை பார்க்கறான். நம்ம ஹீரோ ஒழுங்கா தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரொம்பவோ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு எனக்கு 18 வயசு ஆகுது, ஆனால் இன்னும் என்னால் அந்த பொண்ணை மீட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும் பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கே தேடி வந்திருக்கா.
என்னோட பேரு சுகாசா, நான் உள்ள வரலாமா அப்படின்னு அவ கேக்குறா. நான் மீட் பண்ண அதே பொண்ணு தான், நான் அப்ப பார்த்ததை விட இப்போ இவ ரொம்பவும் கியூட்டா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு அவளை முன்ன பண்ண தெரியாது. அது போக ஃபர்ஸ்ட் டைமா என்னோட அப்பார்ட்மெண்ட்குள்ள ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். சாரி, இப்போதைக்கு காஃபி மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, பரவாயில்ல அப்படின்னு அவ அதை குடிச்சிட்டு இருக்கா. இவளோட கியூட்னஸை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோ காஃபியை கீழே ஊத்திட்டு இருக்கான். ஓ சாரி, மன்னிச்சிருங்க, அம்மா எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கவும், இது நம்ம மேரேஜ் லைசன்ஸ் அப்படின்னு அவ சொல்லவோ, என்ன அது அப்படின்னு அவ கத்துறான். என்ன மேரேஜ் பண்றதுக்கு நீங்க கூட ஓகே அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு அவ கேட்கவும், ஆமா அது வந்து சொன்னேன் அப்படின்னு நம்ம தயங்கவும், சரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த லெட்டர் எடுக்கவும், விருப்பம் இல்லைன்னு யார் சொன்னது, நீ சடனா கேட்டதுனால நான் கொஞ்சம் தயங்கினேன் அவ்வளவுதான், எனக்கு ஒன்னதான் ரொம்பவும் பிடிக்கும், இன்னும் நான் ஒன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அச்சோ ரொம்பவும் கத்திட்டனோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு, ஆமா இதுல சாட்சி கையெழுத்துலாம் ஏதோ கேட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எவிடன்ஸ்க்கு ஒரு 4 பேரை கையெழுத்து போட விடணும், பரவாயில்ல அதை நம்மளே கூட போட்டுக்கிடலாம், உங்ககிட்ட ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இருக்கான்னு கேட்கவோ, இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஆனா இந்த மாதிரி ஸ்கேம் பண்றதெல்லாம் தப்பில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவ சிரிக்கவோ, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்காக ஸ்கேம் பண்ணலாம் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ஜாலியா ஃபில் பண்ணி அவ கையில கொடுக்குறான். நம்ம ஹீரோவோட பேரு யோசகி அப்படிங்கறத பார்த்துட்டு, அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பேரு சுகாசா யோசகி, எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவ சொல்றா. என்னோட முடிவு எப்பவுமே சரியா தான் இருக்கும், என்னதான் நான் சின்ன சின்ன தப்புகள் பண்ணாலும் நீங்க என்ன நல்லபடியா பார்த்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு அவ சொல்லவும், கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி அப்படின்னா வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு அவ சொல்றா. மிட் நைட்ல நம்ம எங்க போறோம் அப்படின்னு அவன் கேட்கவும், ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் அப்படின்னு சொல்லி அவ கூட்டிட்டு போறா. இந்த நேரத்துக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் திறந்திருக்குமா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அங்கே 24 ஹவர்ஸ் சர்வீஸ் உண்டு, செலிபிரிட்டிஸ் எல்லாரும் கூட்டம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம நைட்டு தான் மேரேஜ் பண்ணிப்பாங்க, அதனால அங்கே திறந்தா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றா. சுகாசா யோசகி, என்னோட இந்த புது பேர் நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு அவ கேட்கவும், ஓ ஆமாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் என்னோட பேரில் தான் பாரு காமெடியான நாசா அப்படிங்கிற பேரும் சேர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். நாசாங்கிற என்னோட பேரை கேட்டு கிண்டல் பண்ணாமல் நார்மலாக இருக்கிற ஒரே பொண்ணு இவா தான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா, நாசாவை கிரியேட் பண்ணப்போ அது சோவியத் கூட சண்டை போடுறதுக்காக தான் உருவாக்குனாங்க, ஸ்பேஸ்க்கு போகிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லை, ஆனால் யாருமே பண்ண முடியாததை நாசா தான் ஃபர்ஸ்ட் டைமாக சாதிச்சு காட்டினாங்க. நாசாங்கிறது உண்மையிலே ஒரு அற்புதமான நேம் அப்படின்னு அவ சொல்லவும், என்னோட லைஃப்ல இத்தனை வருஷமா அந்த பேர் வச்சதுக்காக நான் வருத்தப்பட்டு இருந்தேன், ஆனால் அது தப்புன்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். உனக்கு 16 வயசு தான் ஆகுது, நீ மைனர், உங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பெர்மிஷன் லெட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதோ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கொடுக்குறா. ஓ அப்படின்னா ஓகே தம்பி, நீ உண்மையிலேயே கொடுத்து வச்சவன், உனக்கு கியூட்டான ஒரு வைஃப் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். எல்லாருக்குமே நாங்கள் வெட்டிங் கிஃப்டா இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பூச்செடியை கொடுக்குறாரு. மேரேஜுங்கிறது இவ்வளோ சிம்பிளா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்களோட ஒய்ஃபோட கையை பிடிச்சி நடக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவள் கையை கொடுக்குறா. ஓ ஆமா இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு, இதுக்கப்புறம் நான் இந்த கையை எப்போ வேணாலும் பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவளோட கையை இறுக்கி பிடிக்கிறான். நீங்க ரொம்ப டைட்டா பிடிக்கிறீங்க, எனக்கு அது வலிக்குது அப்படின்னு அவ சொல்லவும், ஓ சாரி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். எப்பவும் என் கையை பிடிச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு அவ கேட்கவும், ஐயோ மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமா பேசிட்டேனா அப்படின்னு அவன் பதறவும், நான் உங்களோட ஒய்ஃப், எப்பனாலும் நீங்க என் கையை பிடிக்கலாம் அப்படின்னு அவ சொல்லவோ, சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துருந்தேன். ஆமா உங்க வீட்டுல எத்தனை பெட் இருக்கு அப்படின்னு அவ கேட்கவும், 1 தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் அந்த வேலையை முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ கிளம்புறா. ஒரு பெட் தான் இருக்கு, நாங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சவங்க, சோ ஒரே பெட்ல தான் தூங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது கப்பல் சம்பந்தப்பட்ட லவ் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. லைஃப்ல எல்லா கப்பல்ஸும் பண்ற நார்மலான விஷயங்களை தான் இதுல காட்டுவாங்க. அண்ட் இதுல 18+ சீன் எதுவும் பெருசா வராது, சோ நீங்க எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ஹீரோக்கு 18 வயசு அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு 16 வயசு. இவங்க இந்த வயசுலயே கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.